திருமணமே செய்யக்கூடாது என்று ஒரு சட்டத்தை போட்ட ஒரே ஒரு மன்னன் உலகத்திலேயே 2ஆம் கிளாடியஸ் தான். நாம் ஏதோ காமம் கெட்ட வார்த்தையை நினச்சிக்கிட்டு இன்பத்து பால்னு சொல்கிறோம். வள்ளுவர் காமத்து பால்னு தான் எழுதியிருக்கிறார். அண்ணனும் நோக்கினான் அவனும் நோக்கினாள், இருவரும் மாறிப்புக்கு இதயம் எய்தினர். கம்பன் ஒரு பெரிய மேஜர் ஆபரேஷன், 2 இதயமும் மாறி போச்சுன்றான். தொழுவது சுகமில்லை, வண்ண தோகையின் கனிந்த மாறில் விழுவது சுகமில்லை, உன்னும் விருந்தும் சுகமில்லை, பழகிய காதல் எண்ணி பள்ளியில் தனியே சாய்ந்து அழுவதே சுகம் என்றேன் யான், அனிச்ச பூ கால்கடையாள் பெய்தாள், நுசுப்பிற்கு நல்ல படாப்பு. நல்ல படாப்பறைனா மோசமான பறை தெருவில் ஒலிக்கிறது. ஏன்னா அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. எப்படி? இடுப்பு உடைஞ்சிருச்சு. ஏன் இடுப்பு உடைஞ்சிருச்சு? தலையில வச்சு அனிச்ச பூ எடை தாங்காம. ஏதாவது நியாயமா பொய் சொல்ல வேண்டாமா? பொய் சொல்லலாம் தான், நியாயமா சொல்ல வேண்டாமா? அவள் என்னை முதல் முறை பார்த்தபோது என் நெஞ்சில் ஒரு முள் தைத்தது. முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும். எங்கே இன்னொரு முறை பார். இது மீரா. திருக்குறள் காட்டுகிற காதல், திருக்குறளின் பாதிப்பில் மற்ற இலக்கியங்களில் உள்ள காதல், திருக்குறளுக்கு ஏன் காதல் ஏனென்றால் அது அறம் பேச வந்த நூல். திருக்குறளுக்கு ஏன் காதல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இங்கே உள்ளே வருகிற போதே முதலில் ஒரு சிக்கல் இருந்தது. யாரோ ஒரு சிறு குழுவினர் உள்ளே வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய இருக்கிறார்கள் என்று சொல்லி நம் கூட்டத்திற்கு வருகிறவர்களையும் தடுத்து விட்டார்கள். பிறகு மேலே சொல்லி உள்ளே வருகிற நிலை ஏற்பட்டது. உள்ளே வந்ததற்கு பிறகு ஒலிபெருக்கி வேலை செய்யவில்லை, இன்னமும் வேலை செய்யவில்லை. அங்கே வள்ளுவர் கோட்டத்தை பார்க்க வந்தவர்கள் சிலர் எட்டி பார்க்கிறார்கள். இல்லை, இவனுங்க ஏதோ பேசுகிறானுங்கன்ட்டு அப்படி பயந்து போய் விடுகிறார்கள். வள்ளுவர் குறளை அரங்கேற்றுவதற்கு கூட இவ்வளவு சிரமப்பட்டிருப்பாரா என்று தெரியவில்லை. நாம் வள்ளுவம் காட்டும் காதல், ரொம்ப பரபரப்பான அரசியல் சூழல் நிலவுகிற நேரத்தில் எந்த அரசியலும் கலக்காமல் வெறுமனே இலக்கியம், அதுவும் திருக்குறள் பற்றி மட்டும் பேசுவது என்று முடிவெடுத்து இங்கே கூடியிருக்கிறோம். இங்கே சில நிகழ்வுகள் எனக்கே சற்று வித்தியாசமாகத்தான் இருந்தன. பொதுவாக மேடையில் இருக்கிறவர்களை கீழே இருக்கிறவர்கள் வந்து பெருமைப்படுத்துவார்கள், பரிசுகள் வழங்குவார்கள், பார்த்திருக்கிறோம். ஆனால் அமர்ந்திருக்கிறவர்களை அழைத்து மேடையில் இருக்கிறவர்கள் பரிசு வழங்குகிற ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியும் நடந்தது. இந்த மேடையில் பேசிய மூவரை பற்றியும் ஒரு வரியை நான் சொல்ல வேண்டும். அது ஹேமநாத்தாக இருந்தாலும் சரி, சுபத்ராவாக இருந்தாலும், பிருத்திவியாக இருந்தாலும், 3 பேரும் எங்கள் மாணவர் பேரவையிலே உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் என்றாலும் அவர்கள் பேச்சாளர்கள் என்பதை நாங்கள் கண்டுபிடிக்கவில்லை. திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர், நான் வேண்டுமென்றுதான் துணை முதலமைச்சர் என்று சொல்லவில்லை, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் தமிழ்நாடு முழுவதும் இளைஞர்களுக்கு பேச்சு போட்டி நடத்தி ஏறத்தாழ 17,000 பேரை கலந்து கொள்ள செய்து அதில் 200 பேரை மிகச் சரியானவர்கள் என்று 172 பேரை தேர்ந்தெடுத்தார். அவர் எங்களுக்கு தந்திருக்கிற செல்வங்கள் தான் இந்த 3 பேர். இங்கே மட்டுமல்ல, நான் தமிழ்நாடு முழுவதும் எந்த கூட்டத்தில் பேசினாலும் அங்கே இடம் பேச்சாளர்கள் என்று 2 பேசுகிறார்கள். அவர்கள் பெயர் எதுவாக இருந்தாலும் எனக்கு உதயநிதி என்றுதான் காதில் விடுகிறது. அவர்கள் உருவம் என்னவாக இருந்தாலும் எனக்கு அவர் முகம்தான் தெரிகிறது. எனவே அடுத்த தலைமுறையிடம் இந்த மேடையை கொடுக்க வேண்டும், பேச கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அவர் எடுத்த அந்த முடிவுக்கு இந்த மேடையிலும் ஒரு நன்றியை நான் பதிவு செய்கிறேன். பேச கற்றுக் கொடுக்கலாம். நாங்கள் கூட தொடர்ந்து மேடை பேச்சு பயிற்சி வகுப்புகளை நடத்துகிறோம். அந்த வகுப்புகளிலெல்லாம் நான் சொல்லுவது ஒன்றுதான், இயல்பாக பேசுங்கள், உண்மை பேசுங்கள். இந்த 2 வந்தாலே நாடு சரியாகிவிடும். உண்மை பேசுகிறவர்களே இல்லாமல் இருக்கிறார்கள். பேச கற்றுக் கொடுத்து விடலாம். ஆனால் தம்பி வந்து என்னை காதலிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். உலகத்திலேயே கற்றுக் கொடுக்க முடியாததும் காதல் தான், கற்றுக் கொடுக்க தேவையில்லாததும் காதல் தான். அதற்கான தேவைகள் எப்போதும் இருந்ததில்லை. நல்லது, இன்றைக்கு ஒரு 45 நிமிடங்கள் நாம் வள்ளுவரோடு பயணம் செய்யலாம். முழுக்க திருக்குறள் காட்டுகிற காதல், திருக்குறளின் பாதிப்பில் மற்ற இலக்கியங்களில் உள்ள காதல், திருக்குறளுக்கு ஏன் காதல் ஏனென்றால் அது அறம் பேச வந்த நூல். திருக்குறளுக்கு ஏன் காதல்,
அறம் பேச வந்த நூல்களில் வேறு எங்கேனும் காதல் இருக்கிறதா? திருக்குறள் சொல்லுகிற காதல் இன்றைக்கும் பொருந்துமா? எனக்கு சுபத்ரா பேசும்போது உண்மையிலேயே சில செய்தியெல்லாம் புதுசாக இருந்தது. நான் லிவின் வரைக்கும் தான் எனக்கு தெரியும். பெஞ்சிங் எல்லாம் புதுசாக இருக்கு, பயமாகவும் இருக்கு. பெஞ்சிங் என்பது பயமாகவும் இருக்கிறது. எனவே வள்ளுவர் கற்றுத்தந்த காதல் இப்போதும் எந்த அளவிற்கு நமக்கு பயன்படும் என்கிற செய்திகளை பேசலாம். அடிப்படையில் காதலர் நாடுக்கு ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யலாம் என்றுதான் கருதினோம். என் இயல்பு பேரவை தோழர்களுக்கு தெரியும், ஒரு பொறுப்பை ஒருவரிடத்தில் ஒரு அமைப்பில் கொடுத்து விட்டால் பிறகு நான் தலையிடுவதில்லை. இங்கே கூட யார் எதனை பேச வேண்டும், என்ன தலைப்பு, எதிலும் நான் தலையிடவில்லை. அதனால்தான் ஏன் எங்களை அழைத்து புத்தகம் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டபோது எனக்கு தெரியாது, அவர்கள் தான் முடிவு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னேன். அதே போல் முடிவு செய்ததற்கு பிறகு நாங்கள் வழக்கமாக நடத்துகிற அரங்குகள் சிலவற்றில் முயற்சி செய்தோம், அவை இன்றைக்கு கிடைக்கவில்லை. தோழர் மணிதான் சொன்னார், வள்ளுவர் கோட்டத்தில் இடம் இருக்கிறது என்று. நல்லது, எனக்கு இப்போது வருகிற போது நம்ம வேந்தர் தொலைக்காட்சியிலிருந்து அங்கே தேடிக்கொண்டிருக்கிறோம், ஒருவரையும் காணவில்லை என்றார்கள். அங்கே 2000 பேர் திருக்குறள் கேட்க அந்த அரங்கிற்கு என்றார்கள். அது மாதிரி அப்படி ஒரு வள்ளுவர் கோட்டம் என்று முடிவெடுத்த பிறகு நான் தலைப்பை முடிவு செய்தேன், வள்ளுவம் காட்டும் காதல். அறிவுமதி இடத்திலிருந்து நான் தொடங்குகிறேன். அண்மையில் ஒரு நூல் வெளியீட்டு விழாவில் நானும் பாவலர் அறிவுமதியும் நடிகர் பார்த்திபனும் அருள்மொழியும் எல்லோரும் கலந்து கொண்டோம். அதில் பேசுகிற போது அருள்மொழி அவருடைய கவிதை ஒன்றை சொன்னார். எனக்கு மிக பிடித்தமான கவிதைகளில் ஒன்று அது. அந்தியின் ஆயுள் வரை என்பது அந்த புத்தகத்தின் பெயர். அந்த அந்தியின் ஆயுள் வரை என்பதில் அவர் சொன்ன கவிதை என்ன என்றால், மரத்தடியில் உனக்காக காத்திருக்கையில் மரம் ஏறி பார்க்கிறது மனசு. அதுதான் கவிதை. இவர் மரத்தடியிலே காத்திருக்கிறார். மரத்தடியில் உனக்காக காத்திருக்கையில் மரமேறி பார்க்கிறது மனசு. அது எனக்கு உண்மையிலேயே பிடித்த கவிதை. மனசு மரமேறி விட்டது, இவர் கீழே தான் நிற்கிறார். வருகிறாரா என்று பார்க்கிறது. சொல்லிவிட்டு அடுத்ததாக அவர் இன்னொன்றை சொன்னார். அதுதான் என் பேச்சின் தொடக்கம். அறிவுமதி சொன்னார், நான் புதுமையாக சொல்லிவிட்டேன் என்று கருதினேன். பிறகு படித்து பார்த்தபோது தான் தெரிந்தது, 2000 வருடங்களுக்கு முன்னால் வள்ளுவர் சொல்லி வைத்திருக்கிறார். இதே கற்பனை வள்ளுவரிடத்திலே இருந்திருக்கிறது. அதாவது கூடி காமம் பிரிந்தார் வரவுள்ளி கோடு கொடு ஏறும் என் நெஞ்சு என்று ஒரு குறள் இருக்கிறது. என்னோடு கூடி பிரிந்தவர் வருகிறாரா என்று எதிர்பார்த்து கோடு கொடு ஏறும் என் நெஞ்சு. இவராவது மரத்தில் ஏறி பார்த்தேன்னார், வள்ளுவர் கிளை கிளையா பார்த்தேங்க. வள்ளுவர் சொல்வது கோடு என்பது கிளை, கோடு என்பது வளைவு, கோடு என்றால் மலை. அதனால் தான் திருச்செங்கோடு என்று பெயர். மலை இருப்பதால் தான் திருச்செங்கோடு என்று பெயர். கோடு என்றால் மலை, கோடு என்றால் கிளை, கோடு என்றால் வளைவு. உரையாசிரியர்களே இதற்கு மாறி மாறித்தான் எழுதியிருக்கிறார்கள். மணக்குடவர் தான் கிளை கிளையாக ஏறி பார்த்தது என்று எழுதுகிறார். பரிமேலழகரே மலை என்று எழுதுகிறார். வைரமுத்து இப்போது எழுதியிருக்கிற உரையில் மலை என்று எழுதுகிறார். அதைவிட இன்னொரு வேடிக்கையான செய்தி என்ன என்றால், இந்த மலையில் ஏறி பார்ப்பது என்பதை விட மலை போல மனம் மகிழ்ந்தது என்றும் உரை எழுதியிருக்கிறார்கள். நமக்கு கோடு என்றால் வளைவு, கிளைதான். அதற்கு இன்னொரு அழகான குறளிலிருந்தே ஒரு இடத்தை எடுத்து காட்டலாம். யாழ் கோடு இனிது என்று வள்ளுவர் சொல்லுவார். கணை கொடிது, யாழ் கோடு இனிது. ரொம்ப நுட்பமான ஒரு குறள் அது. கணை என்பது வில், வில் ரொம்ப கொடியது, யாழின் நரம்பு இனியது. ஏன் இரண்டையும் ஒப்பிடுகிறார் என்பதற்கான ஒரு முக்கியமான இடம் அவரே சொல்லுவார். கணை நேராக இருக்கிறது, அழகாக இருக்கிறது, ஆனால் ஆபத்தானது. யாழின் நரம்புகள் வளைந்திருக்கின்றன, ஆனால் இனிமையானவை. ஆள் அழகா இருக்கிறான்னு ஏமாந்திராதேன்னு வள்ளுவன் சொல்லி கொடுத்த இடம் அது. கணை கொடிது, கணை ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லி யாரும் மார்பை காட்டுவதில்லை.
கணை கொடிது யாழ்கோடு இனிது என்று வள்ளுவர் சொல்லுவார். அப்படி இந்த கோடு என்றால் வளைவு. மரம் ஏறி பார்த்தது என்று அறிவுமதி சொன்னார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கிளை கிளையாக ஏறி பார்த்தது என்று வள்ளுவன் சொன்னான். எனவே காதலை இத்தனை நுட்பமாய் இத்தனை அழகாய் வேறு அறநூல்கள் பாடவில்லை. காதலுக்கான இலக்கியங்கள் இருக்கின்றன. அறநூல்களில் காதல் உண்டா? உண்டு. நாம் 18 கீழ்கணக்கு என்று சொல்லுகிறோம். 18 நூல்கள். 18 நூல்களும் அறம் பேச வந்த நூல்கள். பெரும்பாலும் முனிவர்கள் எழுதிய நூல்கள், சமண முனிவர்கள் எழுதிய நூல்கள். அவர்களுக்கும் காதலுக்கும் தொடர்பு இல்லை. ஆனாலும் காதலை எழுதி தொலைத்திருக்கிறார்கள். அந்த கவிதைகளில் காதல் இல்லை. நீங்கள் நாலடியாரில் பார்க்கலாம். நாலடியார் 400, 381 400 வரைக்கும் அது இன்பத்துப்பால். நாலடியாரிலும் அறம் பொருள் இன்பம் இருக்கிறது. ஆனால் அந்த இன்பத்துப்பாலை படித்தால் இன்பமே வராது. என்ன காரணம்? அதை குறை சொல்வதற்காக சொல்லவில்லை. நாலடியாரில் மிக ஆழமான அறம் சார்ந்த கருத்துகள் இருக்கின்றன. ஆனால் இன்பத்துப்பால் சமண முனிவர்களுக்கு வரவில்லை. அவர்கள் என்ன எழுதுகிறார்கள்? இந்திரனின் மனைவி போல கற்போடு இருக்க வேண்டாம். அதான் 381வது பாட்டு. 382வது பாட்டுக்கு வருகிற போது வீட்டில் குடிக்கிற அளவுக்குத்தான் தண்ணீர் இருக்கிறது, ஒரு குடத்தின் அளவுக்குத்தான் தண்ணீர் இருக்கிறது என்றாலும் கடல் அளவுக்கு விருந்தினர்கள் வந்தாலும் நீ அவர்களை வரவேற்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அதுதான் இல்வாழ்க்கை என்று. இந்த விருந்தோம்பலை எல்லாம் வள்ளுவர் எங்கேயோ சொல்லி முடிச்சிட்டார். இல்வாழ்க்கை, மக்கட்பேறு, விருந்தோம்பல் இவற்றையெல்லாம் வள்ளுவர் அறத்துப்பாலில் சொல்லுகிறார். ரொம்ப மிக முக்கியமான செய்தி. எதை நாலடியார் இன்பத்துப்பால் என்று சொல்லுகிறதோ அதை வள்ளுவர் அறத்துப்பாலுக்கு சொல்லிட்டார். வள்ளுவர் மிகச் சரியாக அந்த காமத்துப்பால் தான், அதையும் சொல்கிறேன், இன்பத்துப்பால் அல்ல. அது உடல் சார்ந்த காமத்தையும் சேர்த்தேதான் வள்ளுவர் பாடுகிறார். அது ரொம்ப மிக முக்கியமானது. உடல் சார்ந்த காமத்தையும் சேர்த்தேதான் பாடுகிறார். எனவே மற்ற அற இலக்கியங்களுக்கும் திருக்குறளுக்கும் வேறுபாடு உண்டு. மொத்தம் 18 நூல்களில் 6 நூல்கள் காதல் பற்றியும் பேசுகின்றன. 18 கீழ்கணக்கில் நமக்கு தெரியும். ஆனால் பெரும்பாலும் மக்களுக்கு பெயர்கள் தான் தெரியும். 18 கீழ்கணக்கு நூல்களில் மக்கள் அறிந்திருக்கக்கூடிய நூல்கள் 2 தான். ஒன்று திருக்குறள், இன்னொன்று நாலடியார். மற்ற நூல்கள் மக்களிடம் பரவவில்லை. கார் 40, களவழி 40. கார் 40 என்பது அகம் சார்ந்தது. களவழி என்றால் போர்க்களம் சார்ந்தது, புறம் சார்ந்தது. எனவே கார் 40, ஐந்திணை 50, ஐந்திணை 70, திணைமாலை 150, கைநிலை, இவைகளெல்லாம் அகம்பாடும் நூல்கள். என்ன வியப்பென்றால் இந்த நூல்களின் பெயர்களெல்லாம் பாடப்புத்தகத்தில் இலக்கிய வரலாற்றில் படித்ததோடு சரி, மக்களிடம் இல்லை. திருக்குறள் இன்றைக்கும் அன்றாட வாழ்வில் இருக்கிறது, பேசப்படுகிறது. திருக்குறளுக்கு தான் இவ்வளவு பெரிய வள்ளுவர் கோட்டமே இருக்கிறது. ஒரு விதத்தில் தமிழ்நாட்டின் எல்லை தொடங்குவதும் வள்ளுவரிடம்தான், முடிவதும் வள்ளுவரிடம்தான். கன்னியாகுமரியின் சிலை இருக்கிறது பாருங்கள், அது தமிழ்நாட்டுக்கல்ல, இந்தியாவினுடைய எல்லையும் அதுதான். மிக கவனமாக கன்னியாகுமரிக்கு போகிறவர்களெல்லாம் எதற்கு போகிறார்கள்? ஒன்று கதிரவன் உதிப்பதையும் மறைவதையும் பார்ப்பதற்கு, அல்லது விவேகானந்தர் பாறை பார்ப்பதற்கு. பழைய செய்தி. இப்போது கேளுங்கள், வள்ளுவர் சிலை பார்ப்பதற்கு கன்னியாகுமரிக்கு போகிறார்கள். வரலாற்றை மிக நுட்பமாக மாற்றி இருக்கிற இடம் அது. எனவே அறநூல்களிலும் காதல் இருக்கிறது. இங்கே பேசிய தம்பிகள் எல்லோரும் இன்றைக்கு காதலர் நாள் என்பதால் அது பற்றி பேசினார்கள். அதிலேயும் எனக்கு ஒரு செய்தி தெரியவில்லை. வேலண்டைன்ஸ் டே வரைக்கும் தான் கேள்விப்பட்டிருக்கேன். வயதாகிவிட்டது என்பது இப்போதுதான் புரிகிறது. ஹக் டே, கிஷ் டே எல்லாம் கேள்விப்பட. அடுத்த தலைமுறை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போய் கொண்டிருக்கிறது. யாரும் தடுக்க முடியாது. இயல்பாக அப்படித்தான் போகும். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், காதலர் நாள், வேலண்டைன்ஸ் டே, அது பற்றி எத்தனை கதைகள் இருக்கின்றன. இருக்கிற கதைகளில் இதுதான் ஏறத்தாழ பொருத்தமானது என்று நம் கையில் இருக்கிற கைபேசிகளினுடைய ஆஸ்க் ஜெமினி எதுவாக இருந்தாலும், முன்பெல்லாம் உமாவுக்கு சந்தேகம் வந்தால் என்ன கேட்பாங்க, எனக்கு சந்தேகம் வந்தால் விடுதலை ராஜன். இப்போ எல்லாமே ஆஸ்க் ஜெமினி தான். ஜெமினியை கேளுங்க, அது சொல்லும், எல்லாவற்றையும் சொல்லும். அது சொல்லி இருக்கிற ஒரு செய்தியைத்தான் காலையில் 1 நிமிட செய்தியாக நான் சொன்னேன்.
இரண்டாம் கிளாடியஸ் மன்னனினுடைய காலத்தில் உலகத்திலேயே இல்லாத ஒரு சட்டத்தை அவன் கொண்டு வந்தான். இங்கே இன்னமும் ஆணவ கொலைக்கு தனி சட்டம் வரவில்லை என்று பிருத்திவின்னு நினைக்கிறேன் பேசும்போது சொன்னார்கள். இருக்கிற சட்டத்தை வைத்தே தண்டிக்க முடியும், ஆனால் சட்டங்களை மீறித்தான் எப்போதும் செயல்படுவார்கள். அருவாளை கையில் தூக்குகிற போது சட்டத்தை பற்றி அவனுக்கு நினைப்பு வராது. ஆகையினாலே அப்படி அந்த சட்டங்களின் அடிப்படையில் ஒரு புதிய உலகம் அறியாத ஒரு சட்டத்தை இரண்டாம் கிளாடியஸ் கொண்டு வந்தான். திருமணம் ஆன உடனே மனிதன் சுயநலவாதி ஆயிடுறான்னா அவனோட பெரிய கண்டுபிடிப்பு. தனி மனிதனாக இருக்கிற வரைக்கும் அவன் போர்க்களத்துக்கு கூட வருவான். எப்போ திருமணம் ஆயிடுச்சோ அந்த பையனுங்க வீடு அப்படி தங்கிடுவான். என்ன செய்யலாம்? திருமணமே செய்யக்கூடாது என்று ஒரு சட்டத்தை போட்ட ஒரே ஒரு மன்னன் உலகத்திலேயே இரண்டாம் கிளாடியஸ் தான். அப்போது வேலண்டைன் என்று ஒரு பாதிரியார் இருந்தார். அவர் என்ன செய்தார் என்றால், ரகசியமாக எந்த காதலர்கள் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார். செய்தி அறிந்து மன்னன் கிளாடியஸ் 3ஆம் நூற்றாண்டில் பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வேலண்டைனை கொன்று விட்டார். காதலுக்காக அவர் உயிர் நீத்தார். எனவே கிளாடியஸினுடைய தியாகம் நடந்த அந்த நாள்தான், கிளாடியஸ் கொல்லப்பட்ட நாள் தான் உலகம் முழுவதும், மன்னிக்க வேண்டும், வேலண்டைன் கொல்லப்பட்ட நாள் தான் உலகம் முழுவதும் வேலண்டைன்ஸ் டே அல்லது காதலர் நாள் என்று சொல்லுகிறோம். நான் காலையிலே சொல்லியிருந்தேன், தமிழ்நாட்டை பொறுத்தளவு எங்களுக்கு கிளாடியஸையும் தெரியாது, வேலண்டைனையும் தெரியாது. காதலுக்கு எதிராக இருப்பது கிளாடியஸ் அல்ல, கிளாடியஸை எல்லாம் விட மிக மோசமான சாதி தான் எதிராக இருக்கிறது. என்றைக்கு சாதி அடிக்கப்படுகிறதோ அன்றைக்கு தான் உண்மையான காதலர் நாள் வரும் என்று எழுதியிருக்கிறோம். இவையெல்லாம் இந்த காதலர் நாள் பற்றிய ஒரு செய்தி. நமக்கு தமிழர்களின் மரபில் இலக்கியங்களில் காதலுக்கென்று தனியாக ஒரு நாள் ஒதுக்க வேண்டியதில்லை. எல்லா இலக்கியங்களும் காதலை பேசுகின்றன. 8 தொகைன்னு ஒரு 8 புத்தகம் இருக்கு. நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் எத்தும் கலியோடு, அகம் புறம் என்று இத்திரத்த 8 தொகை. 8ல் 5 நூல்கள் முழுக்க அகம், பரிபாடல் பாதி அகம், பதிற்று 10ம் புறநானூறும் மட்டும்தான் புறம் பேசுகின்றன. புறநானூறு புற இலக்கியம் என்றால் என்ன என்பதற்கு தமிழ் இலக்கியம் என்ன ஒரு விடை சொல்லும் என்றால், காதலை தவிர மற்றவை எல்லாம் புறம், காதல் மட்டுமே அகம். ஆனால் எண்ணி பாருங்கள், காதல் மட்டும் அகம், 8க்கு 6 அகம்தான் என்றால் தமிழன் அகம்பாடி இருக்கிறான், தமிழன் நாள்தோறும் காதலித்திருக்கிறான். எனவே நமக்கு தனியாக காதலர் நாள் என்று ஒன்று வேண்டாம், இது வெறும் அடையாளம். மகளிர் உரிமை நாள் மார்ச் 8ன்னா மார்ச் 9ஆம் தேதி காலில் போட்டு மிதிச்சிடலாம்ங்கிறது அல்ல. பெரும்பாலும் அப்படி தான் நடக்குது, மார்ச் 8 மிதிச்சிடறாங்க. எனவே அது ஒரு அடையாளம். காதலர் நாள் என்பது அடையாளம். இந்த காதலை காதலாகவே பாடியவன் வள்ளுவன். எதற்காக? அறநூலில் காதல் முழுக்க முழுக்க அறம் சார்ந்து பாடப்பட்ட நூல்தான் திருக்குறள். எதற்காக காதல் என்றால், வள்ளுவனை பொறுத்தளவு காதலும் ஓர் அறம்தான் என்பது அடிப்படையான செய்தி. நமக்கு பேரே என்ன வைத்திருக்கிறோம்? இல்லறம், துறவறம். இல்லறத்துக்கு துறவரம் எதிரானதாக இல்லை, இருக்க முடியாது. இரண்டும் அறம் என்று சொன்னால் ஒரு அறம் இன்னொரு அறத்துக்கு எதிராக இருக்க முடியாது. காதலுக்கு எதிரானது சாதி தானே தவிர துறவரம் அல்ல. ஆகையினால் அன்றைக்கே காதல் என்பது இலக்கியங்களில் விரவி கிடக்கிறது. திருக்குறளில் ஏன் காதல், ஏன் காமம் என்பதற்கு ஒரு விடை சொல்லுகிறேன். நாம் திருக்குறளை எப்படி பார்க்கிறோம் என்றால், அறத்துப்பால், அதற்கு அடுத்தது பொருட்பால், அதற்கு அடுத்தது காமத்துப்பால். நான் அந்த சொல்லை கவனமாக சொல்லுகிறேன், அதற்கு விளக்கமும் தருகிறேன். நாம் ஏதோ காமம் கெட்ட வார்த்தைன்னு நினச்சிக்கிட்டு இன்பத்துப்பால்னு சொல்கிறோம். வள்ளுவர் காமத்துப்பால்னு தான் எழுதியிருக்கிறார். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் ஒன்றுக்கு அடுத்து இன்னொன்று அல்ல. வள்ளுவன் எழுதியிருக்கிற குறள் எப்படி என்றால், அறத்தின் அடிப்படையில் பொருள், அறம் சார்ந்த பொருள், அறத்தின் அடிப்படையில் காதல். எனவே அறம் என்பது அடித்தளம். அந்த அடித்தளத்தின் மீது 2 கட்டிடங்கள் எழுப்பப்படுகின்றன, ஒன்று பொருள், இன்னொன்று இன்பம். எனவே அடித்தளம் அறம்தான். அறத்தை விட்டுவிட்டு பொருட்பாலும் இல்லை, காமத்துப்பாலும் இல்லை. அர்த்த சாஸ்திரத்துக்கும் திருக்குறளுக்குமான மிகப்பெரிய வேறுபாடு அந்த இடத்திலே தான் இருக்கிறது. அர்த்த சாஸ்திரம் நாம் அறிவோம், சாணக்கியன் எழுதிய நூல், மொத்தம் 380 ஸ்லோகங்கள். அதில் 15வது அதிகாரத்திலே
வருவாய் வழிவகை என்று ஒரு தலைப்பு இருக்கிறது. எப்படியெல்லாம் வருவாயை கொண்டு வரலாம் அரசு? சாணக்கியர் பல்வேறு விதமான பொருளாதார சிந்தனைகளை அந்த நூலில் சொல்லியிருக்கிறார். அர்த்த என்றாலே பொருள் என்று பொருள். அர்த்த சாஸ்திரம் என்றால் பொருளாதார நூல். அதுதான் முதல்ல எழுதப்பட்ட, ஆடம் ஸ்மித்துக்கெல்லாம் முன்னால் எழுதப்பட்ட ஒரு பொருளியல் நூல் அது. ஆனால் அதிலே வருவாய் வழிவகை, அரசாங்கத்துக்கு எப்படி வருவாய் வருவது? இன்னைக்கு ரொம்ப பேர் கவலைப்படுறாங்கல்ல, 5000 ரூபா கொடுத்துட்டா அரசுக்கு என்ன பண்ணுறதுன்னு. அவன் கவலை அது இல்லை, 5000 ரூபா கொடுத்துட்டாங்களேங்கிறது தான். எனவே அந்த வழிவகையில் சாணக்கியர் என்ன சொல்லுகிறார் என்றால், கோயில் வருமானங்களில் அரசு கவனமாக இருக்க வேண்டும். கோயிலில் தான் மக்கள் பணத்தை கொண்டு வந்து கொட்டுவார்கள். சில நேரங்களில், இது அர்த்த சாஸ்திரத்தில் இருக்கு, இப்போ நான் சொல்றது, சில நேரங்களில் கோயிலில் வருமானம் குறைந்து விட்டால் சில அற்புதங்களை செய்ய வேண்டும். அந்த அற்புதம் என்ன என்றால், திடீரென்று தானாக வந்தது என்று ஒரு கடவுள் சிலை வந்ததாக அரசாங்கம் சொன்னால் மக்கள் சாடை சாடையாக வந்து, அப்பவே அப்படிதான் இருக்கான். திடீர்னு வந்ததா? எனக்கு அப்பதான் தோணுச்சு, தியாகராயர் நகர் பிள்ளையார் சிலைக்கு சாணக்கியம் தான் ஆரம்பம் போல. திடீர்னு ஒரு சாமியை கொண்டு வந்துட்டீங்கன்னா, அதாவது இருக்கிற கடவுளை விட திடீர்னு வந்துட்டா அதுக்கு ஒரு பெரிய மரியாதைங்கிறான். வள்ளுவன் ஒரு நாளும் சொல்லவில்லை திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். இன்னொன்று, அறம்பொருள் இன்பத்தில் வள்ளுவன் பொருளை நடுவில் வைக்கிற குறள் ஒன்று உண்டு. அரண் ஈனும் இன்பமும் ஈனும் எப்போதென்றால் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். பொருள் அறத்தையும் தரும், இன்பத்தையும் தரும். நீ கையில பணம் இல்லாதவன் இன்பமாலாம் இருக்க முடியாது. செய்க பொருளை என்று சொல்லிக் கொடுத்தவன் வள்ளுவன் தான். பணமெல்லாம் வேண்டாங்கிற துறவெல்லாம் சொல்லலை. வாழ்க்கைக்கு பொருள் வேணும். ஆனால் அந்த பொருள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். இத்தனை தெளிவான ஒரு இலக்கணத்தை குறள் தந்திருக்கிறது. எனவே பொருளும் அறம் சார்ந்தது, காமமும் அறம் சார்ந்தது. வள்ளுவன் பார்வையில் அறமே அடித்தளம். ஆகையினாலே தான் வள்ளுவன் பாடிய அந்த பாடல்கள் இன்னமும் இன்னமும் எத்தனை தலைமுறைக்கு வேண்டுமானாலும் வெவ்வேறு சொற்களில் வந்து கொண்டே இருக்கின்றன. கம்பன் பாட்டில் குறள் இல்லையா? பாவலர் அறிவுமதியிடம் மட்டும் அல்ல. சில நேரங்களில் நான் கலைஞர் தொலைக்காட்சியிலே ஒன்றே சொல் நன்றே சொல் பேசுகிற போது ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய மேற்கோளை சொல்லுவேன். கேட்டுவிட்டு கும்பகோணத்தில் இருக்கிற என் நண்பர் திருக்குறள் புண்ணியமூர்த்தி அடுத்த நிமிடம் பேசுவார், ஐயா இது திருக்குறளிலே இருக்கிறது என்று. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் திருக்குறள் படித்துவிட்டு சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அந்த கருத்து அங்கே இருக்கிறது என்று அவர் சொல்லுவதில் ஒரு உண்மை உண்டு, எல்லா இடங்களிலும் உண்டு. எண்ணறு நலத்தினால் இணையல் நின்றுடி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினர். கம்பன் ஒரு பெரிய மேஜர் ஆபரேஷன், 2 இதயமும் மாறி போச்சுன்றான். இருவரும் மாரிப்புக்கு இதயம் எய்தினர். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் கூட வந்த முனிவரும் நோக்கினார். அதான் அந்த கதை அப்படித்தானே இருக்கிறது. அது கம்பன் எப்படி சொல்றாரு பாருங்க, எண்ணறு நலத்தினால் இணையல் நின்றுடி கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்று. ஒரு பெரிய நிகழ்ச்சி அது. கம்பன் போகிற போக்கில் சொன்னாலும் கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும், உங்க பெஞ்சிங்கெல்லாம் வராது அதில். கண்ணொடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் கண்ணொடு கண்ணினை நோக்குக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை. திருக்குறள். அது கம்பன், இது குறள். பல இடங்களில் நாங்கள் கல்லூரியில் படிக்கிற காலங்களில் மீராவினுடைய ஒரு புத்தகத்தை பைபிள் மாதிரி வச்சிருப்போம். கவிஞர் மீரா, கனவுகள் கூட்டல் கற்பனைகள் இஸ் ஈக்குவல் டு காகிதங்கள். அந்த புத்தகத்துக்கு தலைப்பு அதுவே வித்தியாசமானது. அதில் மீரா எழுதுவார், அவள் என்னை முதல் முறை பார்த்தபோது என் நெஞ்சில் முள் தைத்தது. இது சாதாரண விஷயம். அவள் என்னை முதல் முறை பார்த்தபோது நெஞ்சில் பலருக்கு தைத்திருக்கும். சிரிக்கிற பார்த்து, முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும். எங்க வரான்னு தெரியுதா? அவள் என்னை முதல் முறை பார்த்தபோது என் நெஞ்சில் ஒரு முள் தைத்தது. முள்ளை முள்ளால் தானே எடுக்க வேண்டும். எங்கே இன்னொரு முறை பார். இது மீரா. இந்த கவிதையை நாங்க படித்த போது எத்தனை பெண்கள்கிட்ட சொல்லியிருப்போம். நாங்க சொல்லப்பா அந்த புத்தகத்துல இருக்கு.
எங்கே இன்னொரு முறை பார், எங்கே இருக்குது தெரியுமா இந்த இந்த கவிதை? இருநோக்கு இவளும் கண் உள, ஒன்று நோய் நோக்கு மற்ற அந்நோய் மருந்து. திருக்குறள். குறள் வள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டாருங்க. இவளிடத்துல 2 விதமான பார்வைகள் இருக்கு. ஒன்று நோயை உருவாக்கும், இன்னொன்று மருந்து. முள்ளை முள்ளால் எடுப்பது. அதுதான் அப்படி வருகிறது. ஒரு திரைப்பட பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாயே, நேரிலே பார்த்தால் என்ன நிலவென்ன தேய்ந்தா போகும், புன்னகை புரிந்தால் என்ன பூ சிவந்தா போகும். வாழ்க்கை படகுன்னு ஒரு பழைய படம். நான் உன்னை பார்க்கும்போது நீ மண்ணை பார்க்கிறாயே, நான் உன்னை பார்க்கும்போது நீ என்னை பார்க்கிறாயே, யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். வள்ளுவன் எங்க இருக்க பாருங்க. திருவள்ளுவர் திரைப்பட பாட்டெல்லாம் எழுதியிருக்கார். யாராவது நம்புவானா? யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும், நான் உன்னை பார்க்கும்போது நீ மண்ணை பார்க்கிறாயே, யான் நோக்கும் காலை நிலன் நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். அந்த நகம் சிரிக்குங்கிறதுல கூட வள்ளுவன் என்ன சொல்கிறான்னா, தான் நோக்கி மெல்ல நகும். மெல்ல நகுவதுதான் புன்னகை. கண்ணதாசன் பாட்டில் எழுதிப்பார், அவள் மெல்ல சிரித்தாள் ஒன்று சொல்ல நினைத்தாள் அந்த பொல்லாத கண்ணனின் ராதை. அவள் மெல்ல சிரித்தாள்ங்கிறது எங்கே வருகிறது என்றால் மெல்ல நகும். வள்ளுவன் சொன்ன நகும் என்பதில் மெல்ல நகும். பல இடங்களை திருக்குறள் காமத்துப்பால் மொத்தம் 25 அதிகாரம், 7 அதிகாரம் களவியல், 18 அதிகாரம் கற்பியல். கற்பியல் வந்தால்தான் மைக்கே வருது. 7 அதிகாரம் களவியல், 18 அதிகாரம் கற்பியல். கற்பியல் தொடங்கும் போதே அழுகையில் தொடங்குகிறது. பிரிவாற்றாமை தாங்க கற்பியலினுடைய முதல் அதிகாரம். முதல் அதிகாரத்தின் முதல் குறள் அத்தனை அழகானது. அவன் நான் போயிட்டு வந்துடுறேங்கிறான். பல பிரிவுகள், பொருள் சேர்ப்பதற்காக, போருக்காக, படிப்பதற்காக, தூதுக்காக 4 விஷயங்களை சொல்லுவார்கள். போர்வையின் பிரிவு, தூதுக்கான பிரிவு, கல்விக்கான பிரிவு, ஓதுதல், தூது. ஆனால் அவள் சொல்லுகிறாள், எதற்காகவும் நீ போவதை என்னால் ஏற்க முடியாது. இல்லை நீ அப்படி சொல்லக்கூடாது, நான் சீக்கிரம் வந்துடுறேன். இதெல்லாம் சீக்கிரம் வர்றதெல்லாம் நீ வர்ற வரைக்கும் யார் உயிரோடு இருக்க போறாளோ அவகிட்ட சொல்லு. செல்லாமை உண்டேல் எனக்கு உரை, மற்ற நின் வல் வரவு வாழ்வார்க்கு உரை. இந்த குறள்ல எத்தனை ஆழம் காணுதான். செல்லாமை உண்டேல் எனக்கு உரை, போகலன்னா என்கிட்ட சொல்லு. போயிட்டு வந்துடுறேங்கிறதெல்லாம் நீ வருகிற வரைக்கும் யார் உயிரோடு இருக்க போகிறாளோ அவளிடம் சொல் என்றால் அதுல ஒரு சொல் பாருங்க. செல்லாமை உண்டேல் எனக்குரை மற்ற நின் வல்வரவு. இந்த சொல்ல எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? நல்வரவு தான் நமக்கு தெரியும். இயல்பாக வந்தால் நல்வரவு. துக்க வீட்டுக்கு போகிற போது நல்வரவாது. எப்போதாவது துக்க வீட்டுக்கு போனால் நல்வரவாக. ஆகையினாலே தான் அவள் சொல்லுகிறாள், நீ வருகிற வரையில் நான் இருக்க மாட்டேன், இறந்து போய்விடுவேன். இறந்து போன வீட்டுக்கு வருவது நல்வரவு இல்லை, அது வல்வரவு. ஒரு புதிய சொல்லாட்சி. வல்வரவு, அழுகை. அந்த பிரிவாற்றாமையிலே வருகிற போது அந்த கண்ணீர் முழுவதும் அந்த திருக்குறளில் நிறைந்து கிடக்கிறது. தொழுவது சுகமா, மண்ண தோகையின் கனிந்த மார்பில் விழுவது சுகமா, உன்னும் விருந்துதான் சுகமா, இல்லை பழகிய காதல் எண்ணி பள்ளியில் தனியே சாய்ந்து அழுவதே சுகம் என்பேன் யான் அறிந்தவர் அறிவாராக. கண்ணதாசன் கடைசி என்ன சொன்னாரு? தொழுவது சுகம் இல்லை, வண்ண தோகையின் கனிந்த மார்பில் விழுவது சுகம் இல்லை, உன்னும் விருந்தும் சுகம் இல்லை, பழகிய காதல் எண்ணி பள்ளியில் தனியே சாய்ந்து அழுவதே சுகம் என்பேன் யான் அறிந்தவர் அறிவாராக. யாருக்கு தெரியும்னா எவன் அனுபவிச்சானோ அவனுக்கு தான் தெரியும், எவன் அழுதுக்கானோ அவனுக்கு தான் தெரியும், எல்லா பேருக்கும் தெரியாது. காதல் எண்ணி அழுகிற அந்த அழுகை இருக்கிறதே, பழகிய காதல் எண்ணி பள்ளியில் தனியே சாய்ந்து, கூட்டமாக அழுவதல்ல, பள்ளியில் தனியே சாய்ந்து அழுவதே சுகம் என்பேன் யான் அறிந்தவர் அறிவாராக. கண்ணதாசன். எனவே எல்லாவற்றுக்கும் மூலம் திருக்குறளில் கவிதையில் இருக்கிறது என்பது ரொம்ப வியப்பான செய்தி. வள்ளுவர் நம்ப முடியாத காதல் கவிதைகளையும் சொல்லியிருக்கார்.
பெண்களை பற்றி பேசுகிற போது, பெண்ணை பற்றி, காதலியை பற்றி பேசுகிற போது நம்பவே முடியாத கவிதை. அனிச்ச பூ கால்களையாள் பெய்தாள், நுசுப்பிற்கு நல்ல படாப்பறை என்று ஒரு குறள் உண்டு. இதில் இருக்கிற சொற்கள் நமக்கு தெரியல. நுசுப் என்றால் இடை. அனிச்சப்பூவை பற்றி வள்ளுவரே சொல்லியிருக்கிறார். விருந்தோம்பல்ல சொல்லும் போதே அனிச்சப்பூ எப்படிப்பட்டது என்றால், மோப்ப குழையும் அனிச்சம், தொட்டால் வாடாது, நுகர்ந்து பார்த்தாலே வாடிடும். மோப்ப குழையும் அவ்வளவு மென்மையான பூ. அந்த பூவை, எவ்வளவு பெரிய போய் பாருங்க, வள்ளுவர் சொல்லியிருக்கார். அந்த பூவை அதனுடைய காம்பை கிள்ளாமே அந்த பெண் தலையில வச்சிட்டாளாம். அந்த எடை தாங்காமல் இடை ஒடிந்து செத்து போயிட்டாள். வள்ளுவர் இதை விட ஒரு பொய் உலகத்துல சொல்ல முடியல. மறுபடியும் குறள் சொல்றோம் பாருங்க, அனிச்ச பூ சுபத்ராவே பலம் தாங்கிடும். அனிச்ச பூ கால்கடையாள் பெய்தாள், நுசுப்பிற்கு நல்ல படாப்பு. நல்ல படாப்பறைன்னா மோசமான பறை தெருவில் ஒலிக்கிறது. ஏன்னா அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. எப்படி? இடுப்பு உடைஞ்சிருச்சு. ஏன் இடுப்பு உடைஞ்சிருச்சு? தலையில வச்சு அனிச்ச பூ எடை தாங்காம. ஏதாவது நியாயமா பொய் சொல்ல வேண்டாமா? பொய் சொல்லலாம் தான், நியாயமா சொல்ல வேண்டாமா? வெய்யோனுடைய தன்மேனியின் விதி சோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் அழகென்பது அழியா வழி உடைத்தே கம்பன். நமக்கு இலக்கியம் பேசுறது பெரும்பாலும் கிடைக்கிறது. வர்றவங்களும் இலக்கியம் பேசுனா ஒத்துக்கிறதே இல்லை. யாரையாவது திட்டினா தான் யூடியூபே பார்க்குறாங்க. யாரையாவது திட்டலைன்னா கூட தலைப்பை அப்படி போட்டுடணும். நான் பிரவீன் அண்ணாவை பற்றி பேசினா வேற யாரை பற்றியே போட்டிருக்காரு. கேட்டால் அவர் என்ன சொல்றாரு, அப்பதான் ஏன் கொஞ்சம் பேராவது பார்ப்போம். அண்ணாவையும் வள்ளுவரையும் மட்டும் பார்க்க விரும்புகிறவர்கள் பார்க்கட்டும், தலை பார்த்தாருன்னு சொல்றாங்க. இப்படி கம்பன் சொல்லுகிற அந்த வரி அத்தனை கவித்துவம் உடையது. எல்லாம் பொய் தான். வெய்யோனுடைய தன்மையனியின் விரிசோதியில் மறைய ராமன் உடம்பில் இருந்து வெளிப்படுகிற வெளிச்சம் இருக்கே, அதுல சூரியன் மங்கி போயிடுச்சான். அடுத்த வரி பாருங்க, ராமன் நடந்து போறான். யாரோட? பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். இடுப்பு இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் பொய் பேசுகிறார்கள். சீதைக்கு இடையே இல்லை. பொய்யோ எனும் இடையாளோடும் இளையானோடும் போனான். யாரு போனா? ராமன் பார்த்தா எப்படி இருக்கு? மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ. கருப்பா இருக்கான்னு அர்த்தம், வேற ஒண்ணு இல்லை. சுருக்கமா சொன்னா ராமன் கருப்புங்கிறது இவ்வளவாப்பா. இங்க கருப்ப வேண்டான்றான். ஆனால் சொல்லுங்கள், கருப்பை கம்பன் சொல்லி இருக்கிறான், மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ. எனவே அதே அந்த நுசுப்பு உடைந்த மாதிரி தான் பொய்யோ எனும் இடையாளோடும். கண்ணதாசன் ரெண்டு பேரையும் தாண்டி திரைப்படத்தில் இந்த இடை பற்றி ஒரு விஷயம் எழுதியிருக்கார். ஒரு படத்தில் ஒரு பாட்டு, திரைப்பட பாடல். நேற்றைக்கு என் காதலன் வந்து போனான், என்னோடு தொட்டு மகிழ்ந்து விளையாடி சென்றான். தோழி அப்படியான்னு கேட்கிறான். அவன் என்ன செய்தான்? அந்த பாட்டு, என் கூந்தலை தொட்டான். ஏன் தொட்டான்னா, கூடி வந்த மேகம் என்று கூந்தலை தொட்டான். அடடா, மேகம்னு நினைச்சு தொட்டான். கூடி வந்த மேகம் என்று கூந்தலை தொட்டான், குவளை மலர் பூத்ததென்று கண்களை தொட்டான். ஓடி வந்த கனிகள் என்று இதழ்களை தொட்டான், ஒடியும் என்று இடையை மட்டும் தொடாமலே விட்டான்னு கிடந்தான். இடையை பற்றி பாடிக்கொண்டே இருக்கிற வரைக்கும் தமிழ் இலக்கியம் மேலடாதுன்னு ஒரு பொதுவுடைமை கட்சி தோழர் சொன்னார். நான் சொன்னேன், அதுவும் சேர்ந்தே வாழ்க்கை. சாப்பாட்டு கூடையவள் தலையில் இருக்கிறது, சமுதாய கொடுமைகளோ நெஞ்சில் கணக்கிறது. உருகிவிட்ட தாச்சாலை ஒட்டுதவள் பாதத்தில் ஒவ்வொரு அடிக்கும் அவள் உயிர் வந்து போகிறது. முன்பெல்லாம் இந்த மாதிரி அலுவலகத்தில் வேலை பார்க்கிறவர்களுக்கு வீட்டில் வந்து டிஃபன் கேரியர் எடுத்து கூடையில் எடுத்து வச்சுட்டு போவாங்க. சாப்பாட்டு கூடையவள் தலையில் இருக்கிறது, சமுதாய கொடுமைகளோ மனதில் கணக்கிறது. உருகிவிட்ட தாச்சாலை ஒட்டுதவள் பாதத்தில் ஒவ்வொரு அடிக்கும் அவள் உயிர் வந்து போகிறது. ஒரு கம்யூனிஸ்ட் கவிஞர் சுப்பையன், இப்ப இல்லைன்னு நினைக்கிறேன், அவர் சொன்னார், இப்படி பாடாமல் நீங்கள் இடை பற்றி இந்த கவிஞர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். எல்லாம் கலந்தது வாழ்க்கை. அதை புரிந்து கொண்டவன் வள்ளுவன்.
அத்தனை அறம் பேசிய வள்ளுவன் இத்தனை இயல்பாக காதல் நயம் தோன்ற அனிச்சப்பூ வைத்ததால் ஒரு பெண்ணுக்கு இடையுடிந்து விட்டது என்றும் பேசுகிற ஒரு கவிஞனாக வள்ளுவன் உருவெடுக்கிற இடம் காமத்துப்பால் தான். சரி, இது காதல் இன்பத்துப்பாலா காமத்துப்பாலா? வள்ளுவனே காமத்துப்பால் என்றுதான் சொல்லுகிறார். தொல்காப்பியமே அப்படித்தான் சொல்லுகிறது. இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு. நான் சொல்வது தொல்காப்பிய நூல்பான். இன்பம் எந்த அந்த வரிசை எப்படி மாறி இருக்கு பாருங்க. தொல்காப்பியத்தில் அறம் பொருள் இன்பம் இல்லை, இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு அன்பின் ஐந்தினை மருங்கின் காம கூட்டம் காணும் காலை களவியலினுடைய முதல் நூற்பா தொல்காப்பியத்தில். இதுதான் காமத்திற்கான அடித்தளம். அதனால் தொல்காப்பியர் என்ன பண்றார்? இன்பத்தில் தொடங்குகிறார். இன்பமும் பொருளும் அறனும் என்றாங்கு. வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு. வாழ்க்கை என்பது இன்பம் நோக்கியது. இயற்கை தானே, பொய் பேசாமல் சொன்னால் உண்மை அதுதானே. இன்பம் நோக்கியது. இன்பத்தின் பல்வேறு வகைகள் உண்டு. வள்ளுவர் இன்னொரு இடத்துல இந்த அறம்பொருள் இன்பத்தில் ஒரு சொல்லை சேர்த்திருக்கிறார். மறுபடியும் மறுபடியும் எண்ணி பார்க்கிற போது எனக்கு வியப்பாக இருக்கிறது. அறம் பொருள் இன்பம் உயிரச்சம் நான்கின் திறம் தெரிந்து தெளிந்திட வேண்டும்ங்கிறார். இதுல இந்த ஒரு சொல் கவனித்து பாருங்கள். அறம்பொருள் இன்பம் எல்லாருக்கும் தெரியும். அறம் ஒருவனை தேர்ந்தெடுக்கிற போது தெரிந்து தெளிதல் என்கிற அதிகாரத்தின் முதல் குறள் இது. ஒரு அமைச்சனையோ ஒரு படை வீரனையோ நீ தேர்ந்தெடுக்கிற போது அவனிடத்துல 4 குணம் இருக்கிறதான்னு பாருங்கிறார். 3 தான் சொல்லப்படும். ஏன் நான் சொல்றாரு? அறம் பொருள் இன்பம் உயிரச்சம். அந்த சொல்லுக்கு ஒவ்வொரு உரையாசிரியரும் ஒவ்வொரு உரை எழுதுகிறார்கள். உயிர் அச்சம் என்றால் ஒரு படைக்கிடத்திற்கு வருகிறவன், அமைச்சனாக வருகிறவன், ஒரு போர்க்கிடத்திற்கு வருகிறவன், ஒரு கொள்கை ஏந்தி ஒரு கூட்டத்தில் இயங்கி நடக்கிறவன், அவன் இடத்துல அறம் வேண்டும், பொருள் வேண்டும், இன்ப உணர்வும் வேண்டும், உயிர் அச்சம் மற்ற நிலை வேண்டும். ஒரு தேவை ஏற்படுமானால் உயிரையும் கொடுப்போம் என்கிற நிலை வேண்டும். அதுதான் மொழி போராட்டத்தினுடைய எல்லை. உயிர் அச்சமற்ற வீரர்களை பெற்ற இயக்கம் அல்ல. எனவே அந்த 4ம் தெரிந்தது. வள்ளுவர் சொல்லுகிற சில செய்திகள் இருக்கிறதே. பணம் உதவும், கவனமாகிரு. அன்பு உரி தற்சற்று ஈட்டிய ஒன்பொருள் என்ன ஆகும் என்று வள்ளுவன் சொல்லுகிற நன்றியில் செல்வம் என்கிற அதிகாரத்தில் வள்ளுவன் சொல்லி இருக்கிற குறள். அன்பு உரி, நீ பணம் சேர்க்கலாம், அடுத்தவனிடத்தில் அன்பு இல்லாமல் என்ன வேணாலும் அவனுக்கு நடக்கட்டும், நமக்கு காசு வந்தா போதும்னு நினைக்கிறது அல்ல. அன்பு உரி தற்சற்று. தற்சற்றுங்கிற சொல் ரொம்ப வியப்பானது. தன்னையும் வருத்தி கொண்டு. சில பேர் அடுத்தவனுக்கு கொடுக்க மாட்டான், தானும் சாப்பிடவே மாட்டான், தானே சாப்பிட மாட்டான். ஏன்? நீ தான் ஒரு 10 லட்சம் வச்சிருக்கியே, ஒரு 50,000 கொடுத்தா இந்த 50,000 குறையும் இல்லம்மா, கொடுக்கலாம், குறையுமேம்மா. நீ உண்ணாமல் தற்சற்று ஈட்டிய ஒன்பொருள், மிகப்பெரிய குவித்து வைத்த பொருள் இருக்க என்ன ஆகும்? நான் யாரையும் சொல்லாம சொல்றேன். அப்படி சேர்த்து வைத்தவர்களின் பொருள் என்ன ஆயிற்று? 2 சொற்கள்ல வள்ளுவன் சொல்லுகிறான். ஈட்டிய ஒன்பொருள் கொள்வார் பிறர். கொள்வார் உன் சிலர், கொள்வார் உன் உடன் பிறந்தவர், கொள்வார் உன் நண்பர்கள் அல்ல, கொள்வார் பிறர். உனக்கு தொடர்பே இல்லாம எங்கேயோ போய் சேருண்டாது. நீ அன்பு இல்லாமல், நான் யாரையும் சொல்ல, அன்பு வரி தற்சற்று ஈட்டிய ஒன் பொருள் கொள்வார் பிறர். அவ்வளவுதான் இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படையான இறுதி நிகழ்வு. இது எல்லாமே பல பாடல்கள்ல பின்னாடி வந்திருக்கு. இப்படி ஒரு முன்னோர்கள் எழுதிய கவிதைகளின் வரி கருத்துக்களை எடுத்தாழ்வது பிழை என்று சொல்ல முடியாது. சில நேரங்களில் அது பயன்படும். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே, விழி அம்பொழுகும் மெத்திலரும் வீதி மட்டே, விம்மி விம்மி கைத்தலம் மேல் வைத்து அழும் மைந்தனும் சுடுகாடு மட்டே, பின் பற்றி தொடரும் இருவினை பாவ புண்ணிய பாவங்களே என்பது பட்டினத்தார் பாட்டு. இந்த பாட்டு நம்மில் யாருக்கும் வந்து சேர்ந்திருக்காது.
வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று கண்ணதாசன் எழுதவில்லை என்றால் வந்திருக்கார். கடைசி வரியில கண்ணதாசன் மாத்திட்டார், கவனிங்க. முதல் 3 வரி பட்டினத்தார் சொன்னதுதான். அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டேன். அத்தம் என்பது செல்வம், பொருள். எல்லா செல்வமும் எல்லா வாழ்க்கையும் வீட்டை விட்டு வாடியை தூக்கிட்டு போகும்போது முடிஞ்சிருச்சு. அத்தமும் நாம் உயிரோடு இருக்க வரைக்கும் தானே அவர் எப்போ வருவார்னு கேட்குறோம். அப்புறம் பாடியை எப்போ எடுக்கிறீங்கன்றோம். யார் கேட்குறா? சொந்த பிள்ளை, மனைவி, கணவன். பாடி எப்போ எடுக்கிறீங்க? இந்த சென்ற நிமிடம் வரைக்கும் அவன் மனிதனாக இருந்தான். அதுக்கப்புறம் அது பாடி ஆயிடுச்சு, அகிரணை ஆயிடுச்சு. பாருங்க, அவர் எப்போது வருவார் அல்ல, அது எப்போது வரும். மருத்துவமனையிலேருந்து எப்போ கொண்டு வரீங்க, அது எப்போது வரும், அகிரணை. அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே. இந்த அகம் என்றால் வீடு, அகம் புறம், அதுதான் உள்ளும் வெளியும். இந்த அகம் என்பது வீட்டுக்கு இருந்த பேர் தான். அது பேச்சு வழக்கில் ஆற்றுக்கு போகிறேன்னு ஆயிடுச்சு. அகத்துக்கு போவது தான். 2 விஷயம் ஆற்றுக்குன்னு வரும். ஆற்றுக்கு என்பதும் ஆற்றுக்குன்னு சொல்ல ஆடல் வரும். இத்தாயிடும். பெற்றவர்கள் என்பவர்கள், பெற்றவர்கள்னு சொல்றோம்ல, என்ன பெற்றவன் யாவன், இத்தாகும். பெற்றவர்கள் ஆவார்கள். அதே மாதிரி அகம் என்பது ஆத்துக்கு என்று ஆகும். அப்படி அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே. அந்த விழி அம்பு ஒழுகிற அந்த மெத்தில பெண்கள் மாதரும் வீதி மட்டே. விம்மி கைத்தலம் மேல் வைத்தழும் மைந்தனும் சுடுகாடு மட்டே. எதுவும் வராது. கடைசி வரை யாரோன்னு கண்ணதாசன் ஏன் கடைசியா மாத்துறாருன்னா, அப்பா ஒரு திமுகவில் இருந்தார். கவிஞர் ஒரு தரம் சொன்னாரு, நான் எப்பப்போ எந்தெந்த கட்சியில் இருந்தேங்கிறது என் பிள்ளைங்க பேரை வச்சே தெரிஞ்சுக்கலாம்னாரு. ஒரு பையன் பேர் காந்தி, ஒரு பையன் பேர் அண்ணாதுரை. எந்தெந்த கட்சியில் இருந்தனோ அந்த பேரை வச்சிருக்கேன்னு சொல்லுவார். எனவே திமுகவில் இருந்தபோது கடைசி வரை யாரோ அப்படின்னு எழுதினார். ஆகையினாலே இந்த திருக்குறளினுடைய செல்வம், அதை வாரி வழங்கி இருக்கிற செல்வம் வழி வழியாக எல்லோரும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். பிழை இல்லை. மாற்றி எளிமையாக்கி சொல்லுகிற போது அது மேலும் மக்களுக்கு போய் சேருகிறது. அதனுடைய அழகு குறையாமல், பொருள் மாறாமல் வள்ளுவனின் சொத்தை எடுத்துக்கொள்ளலாம். எனவே வள்ளுவன் சொன்னது இது காமத்துப்பால் தான் இன்பம் என்பதை பயன்படுத்தவில்லையா? பயன்படுத்தி இருக்கிறார். இன்பம் என்பதையும் வள்ளுவன் பயன்படுத்தி இருக்கிறான். இன்பம் என்பதை துன்பத்துக்கான எதிர்ச்சொல்லாக பயன்படுத்தி இருக்கிறான். மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம். குழந்தைகளை மற்ற யாரிடத்திலும் கிடைக்காத ஒரு இன்பம் மக்கள் மெய்தீண்டல் உடற்கு இன்பம். குழந்தைகளை தூக்கும் போது அந்த சுகமே தனி. மக்கள் மற்றவனை நீ பக்கத்துல இருந்து பேசலாம், குழந்தையை தொட்டு பேசலாம், அதுதான் அழகு. மக்கள் மெய்தீண்டல் உடற்கு இன்பம். வள்ளுவன் சொன்ன இன்னொரு இடம் என்ன தெரியுங்களா? உலகத்திலேயே பெரிய இன்பம் காதலில் மட்டும்தான் உண்டு என்று வள்ளுவன் சொன்னார். அதற்கின்பம் கூடி மிகங்க பெறுகிறது ஒண்ணு. அதை தாண்டி சில நம் பொறிகளில் சிலவற்றுக்கு இன்பம் தரும். நிறைய இந்த பூல மனம் இல்லை, இருந்தால் நுகர்ந்தால் இன்பம் தரும். அழகான ஒரு படம் பார்த்தால் கண்ணுக்கு இன்பம் தரும். நல்ல உணவு வாய்க்கு இன்பம் தரும். குழந்தையை தொட்டு அணைக்கிற போது மெய்க்கு இன்பம் தரும். நல்ல பாட்டு காதுக்கு இன்பம் தரும். கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒண்டொடி கண்ணே விட 5க்கும் இன்பம் தருவது காதல் மட்டும்தான் என்று. பார்த்தாலும் இன்பம், அவள் குரலை கேட்டாலும் இன்பம், அவளை நுகர்ந்தாலும் இன்பம், அவளை தொட்டாலும் இன்பம். அதையும் இன்னமும் அழுத்தமா சொல்லிட்டான் நம்முடைய ஏமநாத். வேற கொஞ்சம் அளவா பேசுங்கன்னு வேற. நான் இல்லப்பா, வள்ளுவர் சொல்லிட்டார். பால் எயிறு ஊறிய நீர். அது எச்சில்னு சொல்லலை, முத்து போன்ற பற்களுக்கு இடையில் ஊறுகிற அமுதம். அவனுக்கு மட்டும், அது அவளுக்கு மட்டும். எல்லா இடத்துலையும் அதுக்காக எச்சிலை துப்பிட முடியாது. எது எச்சிலோ காமத்தில், அதுவே பால் எயிறு ஊறிய நீர். பால் எயிறு ரொம்ப வெண்மையான அந்த பற்களுக்கு இடையில் ஊறுகிற நீர். எனவே 5 உறுப்புகளுக்கும் 5 ஐம்புலன்களுக்கும் இன்பம் தருகிற ஒன்றே ஒன்று உலகத்தில் காமம் மட்டும்தான் என்று வள்ளுவன் சொன்னான். கண்டு கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் ஐம்புலனும் ஒண்டொடி கண்ணே உட என்று
காமத்துப்பாலுக்கு அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தவர் வள்ளுவர் தான். அதற்கு காரணம் காமமும் இல்லறமும் ஒரு அறம் என்று வள்ளுவன் கருதியதுதான். சில சொற்கள் காலங்களை கடந்து போய்விட்டன, இன்றைக்கு புரியவில்லை. நீங்கள் திருக்குறள்ல நாணு துறவுரைத்தல்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அதில் 10 குறளில் 8 குறளில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி இன்றைக்கு நடைமுறையில் இல்லை. மடல் ஏறுதல் என்று அதற்கு ஒரு விளக்கம் இருக்கு. சரியா சொன்னால், இந்த உரையினால் கேட்கிற உங்களில் எத்தனை பேருக்கு பயன் உண்டோ இல்லையோ, எனக்கு ஒரு பயன் இருந்தது. அங்கங்கே படித்திருக்கிறேன், பெரும்பான்மையும் படித்திருக்கிறேன். ஆனாலும் 250 குறட்பாக்களையும் வரிசையா படிச்சிட்டேன். அது ஒரு பயன். படித்து குறிப்பெடுத்தேன். என் மனைவிட்ட கூட்டத்துக்கு வரையான்னு கேட்டேன், நான் வரலன்னு. ஏன்னு கேட்டேன், நீங்க எடுத்த நோட்ஸை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கு. இவ்வளவு எழுதுனா நீங்க ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவீங்க, என்னால் முடியாது. அவ்வளவு செய்திகள் உள்ளே இருக்கின்றன. 250 குறட்பாக்களையும் படித்தேன். ஆனால் 70 குறட்பாக்கள் களவியல் மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறேன். கற்பியல் எப்போது பேசலாம், தேர்தல் முடியட்டும், அது 1 மணி நேரம் தேவைப்படும். அந்த அளவுக்கு ஆழ்ந்த செய்திகளை அறத்திலும் பொருட்பாலிலும் மட்டுமல்ல காமத்துப்பாலிலும் வள்ளுவன் சொல்லியிருக்கிறான். அதற்கான காரணங்களை நான் சொன்னேன். அதில் இருக்கிற சில சொற்கள் இன்றைக்கு வழக்கிழந்து போய்விட்டன. சில சொற்கள், சில மரபுகள். வெறி நாற்றம் சொல்லிருக்கு. நாற்றம்ங்கிற சொல் சங்க இலக்கியம் முழுவதும் வரும். நாற்றம் என்றால் அப்போது மனம் என்றுதான் பொருள். மனம் என்றுதான் பொருள். பிறகு நாற்றம் பிடிக்காம தீ நாற்றம்னு சொன்னான். இப்ப நாற்றம் என்றாலே அது தீ நாற்றம் தான், மனம் ஆயிடுச்சு அந்த சொல். திருக்குறளின் களவியலில் பல இடங்களில் இந்த சொல்லுக்கு பொருள் தெரியலைன்னா அந்த குறளே புரியாது. வீழ்தல் அப்படின்னு ஒரு சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்டால் இங்க இருக்கிற எல்லாரும் ஒரே அர்த்தம் தான் சொல்லுவீங்க. நான் படிக்கலைன்னா நானும் தான் அதான் சொல்லுவேன். வீழ்வார் அப்படின்னா என்ன பொருள்? வீழ்வார் என்று பொருள், அவ்வளவுதானே. வீழ்வார் என்றால் காதலிப்பார் என்று பொருள். தாம் வீழ்வார், நான் காதலிக்கிற பெண். வீழும் இருவர்க்கு இடையே ஒரு குறள் உண்டு. வீழும் இருவர்க்கு இடையேனா போட்டி போட்டு மாடியிலிருந்து விடுவானுங்களா? வீழும் இருவர்க்கு இடையே, காதலர்களுக்கு இடையில் போய்விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். எதனை? காற்றை. இதெல்லாம் வள்ளுவர் சொல்லி இருக்கிற. நீங்க இன்னைக்கு வர்ற சினிமாவில் கூட இப்பெல்லாம் சீன் பார்க்க முடியாது. அந்த அந்த வழியிடை போடா முயக்குதல் என்றால் தழுவுதல். வழி காற்று. நமக்கு வலி தெரியும், வழியும் தெரியும். வழி தெரியாது, தெரியும். இன்னொரு சொல்லோடு சேர்த்து சொன்னால் தெரியும். சூறாவளின்னா எல்லாருக்கும் தெரியும். சூறாவளி என்றால் சூறை காற்று தானே. வழியிடை போடா முயக்கு. 2 பேரும் சேர்ந்து இருக்கிற போது அவர்களை பிளந்து கொண்டு காற்று போய்விடாமல் இருக்க வேண்டும். ஹக்டேல இதெல்லாம் தாண்டி வள்ளுவர் சொல்லிட்டாரு. வழியிடை போடா முயக்கு. இதை விட ஹக்டே இனிமே எப்படி சொல்ல முடியும்? அப்படி பல சொற்கள் மாறி இருக்கின்றன. அதில் இந்த வீழ்வார் என்பது, அதில் இன்னொரு பெரிய புரட்சியும் இருக்கு திருக்குறள்ல. தாம் வீழ்வார் மெந்தோள் துயிலின் இனிதுகொள் தாமரை கண்ணான் உலகுனர். அதாவது தான் விரும்புகிற பெண்ணோ ஆணோ அவளுடைய தோளில் சாய்ந்திருப்பதை விடவா உன்னுடைய சொர்க்கம் பெருசுன்னு கேட்டாரு. தாம் வீழ்வார் மெந்தோல் துயிலின் இனிதுகொள் தாமரை கண்ணான் உலகு. நீ சொல்றியடா தாமரை கண்ணான், இப்போ வாடா என்னோட காதலி அல்லது காதலன் தோல்ல சாய்ந்திருக்கும் போது உன் தாமரை கண்ணான் உலகை விட இதுதான் மகிழ்ச்சியானது என்று சொன்னவன் வள்ளுவன். என்ன என்றால் இது பேரின்பம் என்று வள்ளுவன் சொன்னான். கவனிங்க, எதை சிற்றின்பம் வள்ளுவன் சொன்னான்? சிற்றின்பம் என்கிற சொல்லை வள்ளுவர் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே கையாண்டு இருக்கிறார். 17வது அதிகாரம் வெகாமை என்கிற அதிகாரத்தில் ஒரே ஒரு இடத்தில் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுகிற சிற்றின்பம் வேண்டான்னார். சிற்றின்பம் என்பது வெகாமை. வெகுதல் என்றால் அடுத்தவன் பொருளுக்கு முறையின்றி ஆசைப்படுவதற்கு வெகுதல் என்று பெயர். அதற்குத்தான் வள்ளுவன் சிற்றின்பம் என்று பெயர் வைத்தான். வீழ்தல் என்பது காதலித்தல் என்கிற பொருளில் இருந்திருக்கிறது. மடல் ஏறுதல் என்றால்
எக்காரணம் கொண்டும் என்னால் நானு துறவுரைத்தல், இனிமேல் நான் வெட்கத்திற்காக கட்டுப்பட்டு இருக்க முடியவில்லை, அவளை என்னால் மனம் செய்து கொள்ள முடியவில்லை, சமூகம் தடுக்கிறது. அன்னைக்கும் எல்லா ஜாதியும் இருந்திருக்கு, எல்லா பேரும் தடுத்திருக்கான். நீங்கள் பெற்றோர்கள் தடுக்கவில்லை என்றால் பிறகு எதற்கு உடன்போக்கு? அன்றைய இலக்கியத்தில் உடன்போக்கு இருந்ததா இல்லையா? 2 பேர் தானாக பின் போயிட்டாங்க, இவங்களை விட்டு போயிட்டாங்க. உடன்போக்கு இருந்ததென்றால் வீட்டில் ஒத்துக்கலைன்னு பொருள். ஆகையினாலே அன்றைக்கே அந்த இடத்தில் அவன் சொல்லுகிறான், யாரும் வீட்டில் ஏற்கவில்லை என்றால் இனி என்னால் கட்டுப்படுத்த முடியாது, நான் மடலேறுகிறேன். மடலேறுன்னா ஏதோ கடிதம் எழுதுறேன் பொருள் அல்ல. மடல் என்பது மூங்கில் ஓலையில் செய்யப்பட்ட குதிரை வடிவத்தில் செய்யப்பட்ட ஒன்று. அது ஒரு வழக்கு இருந்திருக்கு. அதில் ஏறி அவன் வருகிற போது உடல் முழுவதும் அது குத்தி குத்தி காயப்படுத்தி உடல் முழுவதும் ரத்தம் வழிந்து அடுத்தவன் பரிவு கிடைக்குமா என்று பார்த்து கிடைக்காத போது இறந்து போயிருக்கிறான். மடலேறும் பழக்கம் பெண்களுக்கு இல்லை, இருக்கு, குறள்ல இருக்கு, தொல்காப்பியத்தில் இருக்கு. முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை. முன்னீர் என்றால் கடல், ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர் மூன்றும் கலப்பதால் கடலுக்கு முன்னீர் என்று பெயர். முன்னீர் என்றே பெயர். முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை. மகடு என்றால் பெண். அன்றைக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக வழக்கில் இருந்த சொல் ஆடு மகடு என்பது. ஆடு என்றால் ஆண், மகடு என்றால் பெண். இதெல்லாம் இப்போ நம்ம திருக்குறளின் பொருளை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ போய் மகடு யாராவது இருக்காங்களான்னு கேட்க முடியும். மகடுவோடு இல்லை, கடல் கடந்து போகிற பழக்கம் பெண்களுக்கு இல்லை. அது மட்டும் இல்லை, அவளுக்கும் இல்லை. அந்த பயலு கடல் தாண்டி போகக்கூடாது. கடல் தாண்டி போனான் என்பதற்காகவே ராமானுஜன் தண்டிக்கப்பட்டான். கடல் தாண்டி போன காரணத்தினாலேயே ராமானுஜனுக்கு கடைசி சடங்குகள் செய்வதற்கு அவர்களிடமிருந்து யாரும் வரவில்லை. ஜென்னியை பற்றி தம்பி பேசும்போது எனக்கு உண்மையிலேயே காதலர் நாளில் கார்ல் மார்க்ஸ் ஜென்னியை பற்றி பேசுவதை விட பொருத்தம் வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் யூடியூப்ல இருக்கு, வாய்ப்பு இருக்கிறவர்கள் கேளுங்கள். எஸ் ராமகிருஷ்ணன் கார்ல் மார்க்ஸ் ஜென்னியை பற்றி பேசியிருக்கிற 1 மணி நேர உரை அற்புதமான உரை. ஜென்னி சொல்லுவாள், எங்கள் குழந்தை பிறக்கிற போது அவனை ஆட்டுவதற்கு எங்களுக்கு கட்டிலும் இல்லை, ஆட்டுவதற்கு தொட்டிலும் இல்லை, இறந்து போன பிறகு அவனை புதைப்பதற்கு எங்களுக்கு கட்டிலும் இல்லை. ஆனாலும் ஜென்னி கடைசி வரைக்கும் கார்ல் மார்க்ஸை காதலித்தாள் என்பதுதான் காதலின் உச்சம். கார்ல் மார்க்ஸ் ஜென்னியை போல ஒரு காதலை பார்க்க முடியாது, லெனின் குரூப்ஸ்காயை போல பார்க்க முடியாது. எனவே இந்த இடத்தில் அப்படி இறந்து போவது, பெண்களுக்கு அந்த பழக்கம் இல்லையாம், ஆண்கள் மடலேறலாம் என்று ஒரு மரபு இருந்திருக்கிறது. அந்த மரபு இப்போது இல்லை. முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை. பெண்கள் யாரும் கடல் தாண்டி இப்ப சொல்ல முடியுங்களா? எல்லா பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க வெளிநாட்டில் தான் இருக்கு. எனவே காலங்கள் மாறுகின்றன, கருத்துகள் மாறுகின்றன. அடுத்தடுத்த தலைமுறைகள் வருகின்ற போது 1000 நிலைகள் மாறுகின்றன. மாற்றத்துக்கும் நம்மை அணியமாக்கி கொள்ள வேண்டும் என்பதும் வள்ளுவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற செய்தி. எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். ஒன்றை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், எல்லாம் மாறும். மாறவே மாறாது என்று சொன்னால் அப்படி மாறாத சாதியை நாம் அழித்தே ஆக வேண்டும். அதுவே காதலர் ஆட்சி. சாதிக்கு எதிராக குரல் கொடுங்கள், சாதிக்கு எதிராக பேசுங்கள். அதுவே காதலுக்கு ஆதரவான குரல். நன்றி, வணக்கம்.